இரும்பு தோசைக்கல் பழகிறது எப்படின்னு பார்க்கலாம். மேலே பிளாக்காக இருக்கும். ஒரு முறை சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய அகலமான பேஷன் எடுத்துக்கோங்க. அரிசி களைஞ்ச தண்ணியும் அரிசி வடித்த தண்ணியும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃபுல்லாக நல்லா முங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை 2 நாள் அப்படியே ஊற விட்டுருங்க. 2 நாள் நல்லா ஊறிருக்கு. இந்த தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த தோசைக்கல்ல சோப் போட்டு நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இதை வாஷ் பண்ணி விட்டு எடுத்துருங்க. 2 பக்கமே 1க்கு 2 வாட்டி கூட சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் எல்லாமே சுத்தமாக போயிடும். இப்போ இதை நல்லா தொடச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த அளவுக்கு வந்ததும் இதை எடுத்துருங்க. வெங்காயத்தை சுத்தமாக எடுத்துகிட்டு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிருங்க. பிளாக் எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு மாவாள்ளி நம்ம இதில் சேர்த்து தோசையாக வார்த்துற வேண்டியதான். இதே மெத்தடில் இரும்பு பாத்திரம் எந்த பாத்திரமாக இருந்தாலும் இந்த மாதிரி சீசனிங் பண்ணிக்கோங்க. உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியம். இரும்பு பாத்திரத்தில் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்